நம்ம மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சரை அவர் சொல்கிறார் பேட்டை பேட்டைக்கே. அவரோட பேட்டை எது? திருச்சி. அவரோட பேட்டை திருச்சியில் அரசு உதவி பெறுகின்ற பள்ளி, அதனுடைய தலைமை ஆசிரியர் சகாயமேரி. அந்த சகாயமேரி என்கின்ற தலைமை ஆசிரியரின் மகன் டாக்டர், அவர் பேர் என்ன? செபாஸ்டின் டேனியல். அந்த பேரை பார்த்த உடனே மகேஷ் பொய்யாமொழி டினையல் முடுக்க போகிறார். பேர் டேனியல்னு இருக்கே, அதனால் அதை பற்றி பேசினாரா? 40 பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கு. யாருடைய பள்ளி? அரசு உதவி பெறுகின்ற பள்ளி, தலைமை ஆசிரியை சகாயமேரி. சகாயமேரியின் மகன் செய்ததுக்காக அங்கே இருக்க லோக்கல் போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கு. ஆனால் மகேஷ் பொய்யாமொழி அதை பற்றி ஏன் பேசலை? கிறிஸ்டியன் சம்மந்தம் இருக்குன்னா என்னங்க இது? தமிழ்நாட்டில் செக்குலரிசம் இந்த பாதையில் போகுது. எல்லா மதத்தையும் சமமாக பாவிக்கணுமா இல்லையா? அதனால் கலர்டு விஷனோட மகேஷ் பொய்யாமொழி நடந்து கொண்டு இருக்கார். நான் இப்போ கிளைவ் ஹாஸ்டலில் நடந்தது, செவிரேறி குதித்தது அதெல்லாம் பேசலை. முன்ன டிஎம்கே ஆட்சிக்கு வந்த சமயத்தில் அது யார் செவிரேறி குதிச்சார், அவருக்கு மகன் யார், அவரோட பேரன் யார், அப்படியெல்லாம் நான் பேச வரல. ஆனால் அவர் நேர்மையாக நியாயமாக நடந்துக்கணுமா இல்லையா? அதனால் சொல்கிறேன்னா உங்களோட கலர்டு விஷன் செல்லுபடி ஆகாது. அந்த தலைமை ஆசிரியை அந்த ஸ்கூலுக்கே திருப்பியும் she should be retransferred there. Thank you. அதெல்லாம் எது பாருங்க, பியூஷ் மானுஷ் பேரில் தான் மானுஷ்னு இருக்கு. மானிடராக செயல்படுறாரான்னு தெரில. நீங்கள் இந்த விஷயத்தை விமர்சித்த கார்த்திக், அவர் கார்த்திக் தானே நடிகர் கார்த்திக், அப்புறம் நம்ம பிரகாஷ் ராஜ், அவங்க எல்லாமே மன்னிப்பு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஒரு மிகப்பெரிய அளவில் கோடிக்கணக்கான மக்கள் வழிபடுகின்ற திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிலில் லட்டு தயாரிப்பதில் பீஃப் டாலோ போன்ற மாமிச கொழுப்புகள் கலக்கப்பட்டிருக்குன்னு குற்றச்சாட்டு வந்தார். அந்த அதை பீஃப் டாலோ கலந்த விஷயத்தை கண்டித்து பேசுகிறவங்கள நீங்கள் நக்கல் பண்ணுவீங்களா? என்னது மனிதாபிமானம் இல்லாத மிருகத்தனமான நடவடிக்கைங்கிறேனா? ஆகவே அதே மாதிரியாக பேசுகிற நபர் மீது அவரை உடனடியாக கைது பண்ணணும். ஏன் இந்த அரசாங்கம் கைது பண்ணலை? யாரெல்லாம் திருப்பதியில் லட்டு தயாரிப்பதில் மாமிச கொழுப்பு கலந்ததை குற்றச்சாட்டை பற்றி பேசினவங்களை யாரெல்லாம் விமர்சித்தாங்களோ அத்தனை பேரையும் கைது பண்ணுங்கிறேன்னா, ஹிந்து மத உணர்வுகளை புண்படுத்தலாமா இந்த நாட்டில்? அது நடக்காது. அதனால் நீங்கள் பியூஷ் மானுஷுக்கு வக்கீலாக இங்கே வந்திருக்கீங்க தெரியுறது எனக்கு. அதெல்லாம் தேவையில்லை. நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.